இப்போ திரும்ப ஒருவேளை வெளியே வரும்போது ஏதோ ஒரு மனக்கசப்பில் வெளியே வரும்போது அந்த தலித்துகள் எல்லாம் திரும்ப பின்னாடி வருவாங்களா? இல்லை, இப்போவே தலித்துக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. எங்கே இவர் போகிறக்கு முந்தைய போய் எலெக்ஷன்லேயே போய் ஓட்டு போட்டு சேர்ந்துட்டான். இப்போ இங்கே யார் இருக்கான்னா நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கான். அப்போ இது அழிவு தானே? இது ஒரு விடுதலை அழிஞ்சே போச்சு, முடிஞ்சது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட இந்த கிளை சார்ந்தவர்கள் தான் இருக்கான். மக்கள் எங்கே போயிட்டான்? விஜய் பக்கம். அதுதான் இவருக்கு நேர்ந்த பெரிய இழப்பு. இந்த இழப்பு எதனால் நேர்ந்ததுன்னா திமுகவோடு 25 ஆண்டு காலம் பயணித்ததனால் வந்த விலை. சரியா? இப்போ இந்த உறவுனால விடுதலை சிறுத்தைகள் உயிர் பெறுமா அல்லது இல்லை? அவ்வளோ வாய்ப்பே இல்லை. அது முடிஞ்சு போச்சு. இனி அவரும் ஒரு தலைவர். வைகோ அடுத்த கட்ட அரசியல் எப்படி பண்ணுவார்? நீங்கள் அவரும் ஒரு வைகோவை போல ஒரு தலைவர். கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் பண்ணலையா? வைகோ அரசியல் பண்ணலையா? அதே போல் அவரும் அரசியல் பண்ணுவார். பிரேமலதா அரசியல் பண்ணலையா? 1/2% அரசியல் பண்ணுதா இல்லையா? 1/2% அரசியல் பண்ணும்போது ஏன் இவர் 1% அரசியல் பண்ண முடியாது? அவ்வளோதான்.